அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நம்மளுக்கு பார்க்க போறது என்ன கேட்டீங்கன்னா, சாதக, பாதக நட்சத்திரம் அப்படின்ட்டு. அதாவது ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம் எதுவா இருந்தாலும், அதுலேருந்து 2, 4, 6, 8, 9 சாதக நட்சத்திரம். சரிங்களா? அதேமாரி 1, 3, 5, 7 பாதக நட்சத்திரம். இப்போ 27 நட்சத்திரம் தானே அப்படின்னு சொன்னி 2, 4, 6, 8, 9 தானே இருக்குது அப்படின்னா, மறுபடியும் அத கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 9 விட்டா 10 விட்டுடணும். சரிங்களா? 2, 4, 6, 8, 9 சொன்னேன் இல்லையா? 10 விட்டுட்டு 11, 13, 15, 17, 18 அதோட 20, 22, 24, 26 27 இந்த நட்சத்திரம் வந்து சாதக நட்சத்திரம். மற்ற நட்சத்திரம் பாதக நட்சத்திரம். அப்போ அந்த சாதக நட்சத்திரத்தில் நம்ம எது செஞ்சாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு தொழில் தொடங்குறோம், இல்லை எதனா ஒன்று கற்றுக்க போகிறோம், இல்லை பிஸ்னஸ் இல்லை பார்ட்னராக சேர்றோம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாதக நட்சத்திரத்தில் செய்யறது நல்லது. இது இந்த சாதக நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பிறந்த நட்சத்திரத்தை வச்சு மாறும். சரிங்களா? அப்போ வந்து ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னும்போது அதுலேருந்து 10வது நட்சத்திரம் மகம் வரும். அப்புறம் அஸ்வினிலேருந்து 19வது நட்சத்திரம் மூலம் வரும். இது ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம்னு சொல்லுவாங்க. இந்த 3 நட்சத்திரம். அதே மாதிரி எந்த நட்சத்திரம் வந்தாலும் அந்த நட்சத்திரலேருந்து 10வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம் வந்து ஒரே நட்சத்திரம். அதாவது ஒரே கிரகத்துடைய நட்சத்திரமா இருக்கும். சரி, அப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் பரணி வரும். அப்போ பரணிலேருந்து 10வது நட்சத்திரம் பூரம், 19வது நட்சத்திரம் பூராடம். அப்போ அஸ்வினியில் பிறந்திருக்காங்கன்னும்போது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சைட்லேயோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோ அது மாதிரி சொல்லக்கூடியது இருந்தால் அவங்களால ஏதோ ஒரு விஷயத்தில் நற்பலனை அடையக்கூடிய அமைப்புகள் சொல்லக்கூடியது இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பரணி நட்சத்திரம்க்குண்டான தேவதை என்ன தேவதை அப்படின்ட்டு என்னுடைய இதில் போட்டிருப்பேன் பாருங்கள், வேறு வீடியோவில் போட்டிருப்பேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானது என்ன தேவதை, அதாவது பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதையை வழிபடணும். அதே மாதிரி வேறு நட்சத்திரம் ஏதாவது உதாரணமாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அடுத்தது நட்சத்திரம் அனுஷம். அப்போ அனுஷத்துக்கு உண்டான தேவதையை வழிபடணும். இதெல்லாம் வழிபட்டு வந்திருந்தால் அவங்களுக்கு ஆதாய பலன் சொல்லக்கூடியது உண்டாகும். வருமானத்தில் அதாவது தொழிலில் வருமானம் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் நற்பலன் செய்யக்கூடிய அமைப்பு, வருமானங்கள் சொல்லக்கூடியது பொதுவாக எந்த ஒரு தடைகள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லக்கூடியது இருக்கும். இதுதான் வந்து சாதக நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான பலன். இதில் வந்து 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் என்ன கேட்டிங்கன்னா சூரியன். சரிங்களா? அப்போ சூரியன் தான் அதிதேவதை. அதிதேவதையில் அது சூரியத்துக்குண்டான காரகம். அந்த 2வது நட்சத்திரத்துக்குண்டான காரகம் யாருன்னா சூரியன். அப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா ராசி மேஷ ராசி வரும். ஆனால் லக்னம் வந்து வேறு லக்னமாக வரும். சரிங்களா? வேறு லக்னமாக வந்தாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு சூரியன் நட்பாளியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் விசேஷமான பலனை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா அந்த கிரகத்தின் உண்டான தேவதை சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இதில் போட்டிருப்பேன், உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வேறு வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் வந்து என்ன தேவதைன்னு பார்த்து அந்த தேவதையை வழிபடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வருமானம் சொல்லக்கூடியது நற்பலனை கொடுக்கக்கூடிய